வணக்கம். வெல்கம் டு பெல்னே கியூரியாசிட்டி தமிழ். பகவான் நாராயணன் எப்பொழுதெல்லாம் பூலோகத்தில் அவதாரம் எடுக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் தேவர்கள், முனிவர்கள் அனைவரும் அவரை தரிசிக்க ஆசைப்படுவார்கள். அவ்வாறு ஜெகநாத்புரியில் கடற்கரையின் அருகே ஜெகநாத்ஜிக்கு கோயில் நிறுவப்பட்டு பகவான் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். ஜெகநாத்புரியில் கோயில் நிறுவப்பட்டவுடன் பகவானை தரிசிக்க ஜெகநாத் கோயிலிற்கு தேவர்கள், முனிவர்கள் என அனைவரும் வந்து தரிசித்து சென்றனர். அதை பார்த்து கொண்டிருந்த சமுத்திரராஜனுக்கும் பகவான் ஜெகநாத்ஜியை தரிசிக்க ஆசை வந்தது. அவர் வரும்போதெல்லாம் கடல் தண்ணீர் ஊருக்குள் புகுந்து கோயிலையும் ஊரையும் மக்களையும் சேதப்படுத்தியது. இவ்வாறாக தொடர்ந்து நடந்ததால் பகவான் ஹனுமனிடம் சமுத்திர தேவனை ஊருக்குள் வராமல் தடுத்து கோயிலையும் ஊர் மக்களையும் பாதுகாக்க கூறினார். ஹனுமனும் கடற்கரையிலேயே நின்று கடல் உள்ளே வராமல் பாதுகாத்து வந்தார். சமுத்திர தேவனோ ஹனுமனிடம், எப்படிப்பட்ட பக்தர் நீங்கள்? பகவானை தரிசிக்காமல் எனக்கு காவல் காத்து கொண்டு இருக்கிறீர்களே, உங்களுக்கு பகவானை தரிசிக்க ஆசையே இல்லையா? எங்கெங்கு இருந்தெல்லாமோ வந்து பகவானை தரிசிக்க வருகிறார்கள், இங்கேயே இருந்து கொண்டு எவ்வாறு தரிசனம் பண்ணாமல் இருக்கின்றீர்கள் என்று கூற ஹனுமனுக்கும் பகவானை தரிசிக்க ஆசை வந்தது. அவர் கோயிலிற்கு உள்ளே வந்தார். சமுத்திர தேவரும் அவரை பின்தொடர்ந்து வந்தார். அதன் பின் ஊருக்குள் கடல் தண்ணீர் வர பகவான் ஹனுமனை கடற்கரையிலேயே தங்கச்சங்கிலியால் கட்டி போட்டு இங்கேயே இருந்து கடல் நீர் ஊருக்குள் வராமல் பாதுகாக்குமாறு கூறினார். அப்படி ஜெகநாத்புரியில் ஹனுமான்ஜி தங்கச்சங்கிலியால் கட்டப்பட்டுள்ள கோயில் உள்ளது. ஹனுமனை முதலில் தரிசித்து அனுமதி வாங்கி ஜெகநாத்ஜியை தரிசிக்க செல்கிறார்கள்.